ஜாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்த திருவடிகள் போற்றி. நல்புண்ணிய புரியாய் இவ்வுலகத்தை அருளாட்சி செய்ய அனைத்து தலங்களையும் நல்புண்ணிய தலமாய் புறணமைத்து கொண்டிருக்கின்ற வாழை சித்தனே, அகமகிழ்வில் ஆனந்த அற்புத சிவசக்தி ரூபங்களெல்லாம் உம்மை வாழ்த்த வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் அவ்வரிசையில் வந்தமர்ந்திருக்கின்றோம். பூரி என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் ஜெகநாதனோடு அமர்ந்திருக்கின்ற விமலா தேவி என்று அழைக்கப்படுகின்ற பைரவியவள் அகமகிழ்வில் வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். அகமளியும் அருளாசிகளை சூட்சமமாய் வழங்கி செல்கின்றோம் உம்முடைய சீடர்களுக்காகவும். அருள் ஆனந்த நிலை என்பது உண்மையில் சிவ நிலைதனில் அமர்ந்திருப்பது. அச்சிவ நிலையில் அமர்ந்திருக்க வேண்டுமென்றால் முதலில் அச்சிவம் என்பது என்னவென்பதை உணர்ந்த ஒருவனே பின்பு சிவனாக மாற முடியும். அவ்வாறு சிவனாக மாற வேண்டுமென்றால் அச்சிவனார்தான் வந்து அவனுக்கு பாடமெடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்க, இன்று அச்சிவனாரின் அருள் வடிவாக உயர்நிலை கொண்ட தேவ ஆற்றல்களையெல்லாம் நமக்குள் அடக்கி வைத்து 11,000 யுகம் என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கு செய்த தவ ஆற்றலை உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற சித்தனே, இந்நிலையிலிருந்து நேரிருக்கும் நிலைதனிலிருந்து உம்மை தன் நிலையில் களி நிலைதனில் வைத்து கொண்டு வந்து நாடி என்னதான் இவனிடம் இருக்கின்றதென்று பார்ப்போம் என்று வந்து அமர்கின்ற மாந்தர்களுடைய அனைத்து நிலைகளையும் மாற்றி அமைத்து அவர்களை உயர் உன்னத சிவநிலை பாதைக்கு அவர்களை அழைத்து சென்று ஒரு காலத்தில் அவர்களை உண்மை சிவமாக மாற்றுகின்ற உயர் நற்குருவாக விளங்குகின்றவனே, அப்பணி சிறந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதில் செருக்கு கொண்டு வருகின்ற மாந்தர்களுக்கு காலப்போக்கில் அச்செருக்கானது சிதைக்கப்படும். அது சிதைக்கப்படும் வரை அவர்களுக்குள் அது சிலை போல்தான் இருக்கும். எனவே அது உடைவதற்கு சில காலங்கள் ஆகும். அகங்கார சிலை, அகச்சிலை, அது அற்புதமான சிவமகா வாழை சித்தனின் அருள் ஆற்றல் கொண்ட உரைகளின் மூலமாக சிதைக்கப்படுகின்ற பொழுது அகங்கார சிலை உடைந்து விட்டால் உள்ளிருக்கின்ற அற்புத ஆற்றல் அச்சிலையை வைத்து அச்சிலை உடைந்த பின்பு அது அகங்காரத்தினால் உருவான சிலை, அது அலங்கோலமான நிலைதனில்தான் இருக்கும். எனவே அதனை உடைத்து எறிந்து விட்டால் பின்பு அங்கு ஏதும் இருக்காது. ஏதும் இல்லாத தளத்தில் அத்தனை நாட்களாக தமக்குள் இருந்த அவ்வகங்கார உருவம்தான் தாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது, அகங்காரமில்லா நிலைதனில் வெட்ட வெளியாக அகம் இருக்கின்ற பொழுது தாம் காண்கின்ற இவ்வெட்ட வெளியே இறை என்ற நிலைதனில் யாவற்றையும் இறையாக காண்கின்ற அருள்நிலைக்கு அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அந்நிலைக்கான படிநிலைகளில் ஒவ்வொருவரும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு ஆற்றலோடு, வெவ்வேறு புரிதல்களோடு, வெவ்வேறான குருமார்களோடு. வாழைச்சித்தன் ஒருவன் நான் இருந்த பொழுதும் அவனை நாடுகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் வெவ்வேறு பரிமாணங்களில் வாழைச்சித்தன் குருவாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். ஒருவனுக்கு மிக அதீத ஆற்றல் அவனுக்கு மிக எளிதாக புரிந்து கொள்ளும் என்றால் அவ்வேகத்தில் உரைத்தால் எவ்வாறு புரியுமோ அவ்வேகத்தில் அவனுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றீர். சிறுமழலைக்கு எவ்வாறு உரைத்தால் புரியுமோ என்ற அளவிற்கு அதற்கு அம்மழலை போன்றே வரிபடுத்து கொண்டு அதனோடு உலாவி கொண்டு உரையாடி கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றீர். இவ்வாறு பல நிலைகளில் ஒரு குருதான், ஆனால் பல நிலை கொண்ட கூறுகளாக பிரிந்து உம்மை நல் கூறு புத்தி கொண்டு வந்தமர்ந்த ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் அறிவுரை கூறி வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இயல்பில்தான் உரைக்க வேண்டுமென்று நீர் அல்ல, சூட்சமத்தில் யாவரோடும் உரையாடி கொண்டுதான் இருக்கின்றீர். ஆதி இறை நூலாக அற்புதமான பல்வேறு காட்சிகளாக என்ன நிலைகளாக என்ன நிலைகளில் வருகின்ற நிலை மாய நிலை எது, உண்மை நிலை எது என்பதையும் உணர்த்தி காட்டி வழிநடத்துகின்ற நல்குருவாக இருந்து பயணித்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய பயணம் யுகமாற்ற பயணம். இன்று யுகம் மாறிவிட்டது. இப்பொழுது இருக்கின்ற அக்கசடுகளை மட்டும் நீர் அகற்றினால் போதும்.
பின்பு இருப்பதெல்லாம் அருள் மாணிக்கமாய், முத்துக்களாய், பவளங்களாய், பல்வேறு வகையான இரத்தினங்களாய் அவை மாறி இருக்கும். ஏனென்றால் கலியுகம் அனைத்தையும் ஒரு மண்ணுக்குள் வைத்து அடக்கி வைப்பது போல் அடக்கி வைத்து விட்டது. இப்பொழுது களியென்ற அக்களிமண் அது அகலுகின்ற காலம் வந்துவிட்டது, அகன்று கொண்டிருக்கின்றது. முழுமையாக நீரே நீராக இருந்து அக்களிமண்ணை அகற்றி அதிலிருந்து அது களிமண் அல்ல, அதற்குள் உண்மையான பல்வேறு இரத்தினங்களும் முத்துக்களும் பவளங்களும் பல வகையான உயர் ஆபரண நிலை செய்வதற்காகவும் உயர்நிலை கொண்ட மருத்துவ குணம் கொண்டவைகளும் அதற்குள் அடங்கி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எடுப்போம் என்று எடுத்து கொண்டிருக்கின்றீர் சித்தா. காலம் வருகின்ற பொழுது வெவ்வேறு வகையான சீடர்கள் வெவ்வேறு தரத்தில் உம்மிடம் இருப்பார்கள். ஒரு சீடனுக்கு புரிகின்றது மறுசீடனுக்கு புரியாது, அச்சீடனுக்கு புரிந்தது வேறொரு சீடனுக்கு புரியாது. இதுபோல் ஒரு நூலுக்கு தெரிந்தது வேறொரு நூலுக்கு சூட்சமத்தில் தெரியும். ஆனால் இயல்பில் அந்நூல் தாங்கிய சீடனுக்கு ஏதும் தெரியாத வகையில் நூல்கள் அபரிவித ஆற்றலோடு ஒன்று ஒன்றுக்கு சளைச்சது இல்லை என்று உரைக்கின்றவாறு வளர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும். எச்சீடனுக்கும் எச்சீடனை பார்த்தும் எவ்வேளையிலும் பொறாமையோ போட்டியோ வராது. அவ்வாறு வரவே வராத ஒரு நிலையை சிவசபை கட்டமைத்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் நூல்களை யாவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். போட்டியும் பொறாமையும் எப்பொழுது வரும்? ஒரு நூல் வளர்கின்ற பொழுதுதான் அதனை கண்டு யாவருக்கும் அந்நிலை வரும். ஆனால் வளர்ந்து அமர்ந்து பெருநூலாக மாறிவிட்டால் அது பெருநூலப்பா. அப்பொழுது அவனை சீடனாக அல்ல, அவனுக்குள் இருக்கின்ற சித்தனாகவே அவனை பாவித்து நிற்கின்ற பொழுது எவ்வித போட்டியும் வராது. ஏனென்றால் அவனை பற்றி இழிவாக நினைத்தால் அவனை ஆட்கொண்ட சித்தன் நம்மளை பழிவாங்கி விடுவான், நமக்கு ஏதேனும் செய்து விடுவானோ என்று அச்சீடனை பற்றி சிறிதளவு கூட குறை நினைக்காது. அவன் சித்தனாகிவிட்டான், அவனுக்கு கிடைத்த வரம் என்று அவனை கண்டு அவர்கள் பொறாமை கொள்ளாது பெருமை கொண்டு அமர்ந்து விடுவார்கள். ஆனால் வளர் நிலையில் மட்டுமே ஒவ்வொரு சீடனுக்கும் ஒவ்வொரு சீடனை பற்றி போட்டியும் பொறாமையும் வந்து கொண்டிருக்கும் என்ற நிலையினால், ஏன் அவ்வாறு வளர்கின்ற நிலை கொண்ட நூல்களுக்குள் இருக்கின்றவர்களை தாண்டி நூலுக்கான பயிற்சியையே செய்யாது. செய்யுங்கள் வருமென்று உரைத்தோம், ஆனால் செய்யாது. எமக்கு வரவில்லை, எமக்கு விதி இல்லை என்று அதுபோன்று எழுதி கொண்டிருப்போர்களை கண்டு பொறாமை கொள்கின்ற சீடர்களும் உண்டு. அந்நிலையினால்தான் நூல்களானது மறைத்து வைத்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மறைவாக பல கணங்களினுடைய அருளாற்றலோடு காலம் வருகின்ற பொழுது இதுபோன்ற நிலைகளெல்லாம் வராது. இனி வரும் காலங்களில் அற்புதமான நிலைதனில் தற்சமயம் இருக்கின்ற நூல்களை விட உயராற்றல் கொண்ட நூல்கள் வந்து நிற்கும். அவை யாவும் அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கும் என்ற நிலையை அறிந்திருக்கின்றோம். அந்நிலைக்கு ஏற்றாற்போல் நற்சீடர்களை நீர் உருவகித்து கொண்டிருக்கின்றீர், உபதேசங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர். மிக எளிய நிலைதான். வாழை சித்தனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேறு ஏதும் தேவையில்லை. நீங்கள் சிவனை வணங்கலாம், பல்வேறு சக்தி கணங்களை வணங்கலாம், ஆஞ்சநேயனை வணங்கலாம், ராமனை வணங்கலாம், ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கலாம், அல்லது உயர்நிலை கொண்ட பல்வேறு ஆக்ரோஷ நிலை கொண்ட கணங்களையும் வணங்கலாம். எவரை வணங்கினாலும் உங்களுக்கு தேவையெல்லாம் சிவசபையை பொறுத்த மட்டும் உண்மையான தேவை வாழை சித்தனை ஏற்றுக்கொள்வது. அதற்காக பிற கணங்களை வணங்குவதை, அவற்றை வாழ்த்தி நிற்பதை, அவற்றிற்கு செய்கின்ற பூஜை கைங்கரியங்களை எல்லாம் நாங்கள் குறை கூறவில்லை. அதனை செய்வதை செய்து கொண்டே இருங்கள், அதில் எவ்வித குறையும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அக்கணங்கள் அதனை அவ்வாறு தான் கேட்டதென்றால் அதனை அவ்வாறு செய்து கொள், தவறில்லை. ஆனால் அதனை விடுத்து சிவசபைக்கு அதனை செய்தால் சிவசபையில் ஒரு நல்நிலை கிடைத்துவிடும் என்றால் அவ்வாறு நினைத்து அதனை செய்ய வேண்டாம் எவரும். காரணம் ஏனென்றால் சிவசபை வேறு, உங்களுடைய வேறொரு தெய்வ அனுகிரக நிலையை பெறுவதற்காக வணங்குகின்ற நிலை என்பது வேறு. சிவசபையை பொறுத்த மட்டும் சித்தனே இங்கு தெய்வமாக இருக்கின்றான். சித்தனை நினைத்தால் போதும், சித்தனை வணங்க வேண்டுமென்றால் காலில் விழுந்து கதற வேண்டிய நிலை அல்ல என்பதை பலமுறை உரைத்திருக்கின்றோம். அந்நிலை அதுபோல்தான். நிச்சயமாக வாழை சித்தனை உள்ளூர உளமாற ஏற்றுக்கொண்டால் அதுபோதும். சிவசபையில் உங்களுக்கு உயரிடம் கிடைக்க, சிவசபையில் உயரிடம் கிடைக்க வேண்டுமென்று கோயில் கோயிலாக சென்று வணங்கி கொண்டிருந்தால் எவ்வாறு கிடைக்கும்? அதனால் உண்மையாக சிவசபையில் உயரிடம் வேண்டுமென்றால், உயர் நிலை வேண்டுமென்றால் சித்தனை உயர்நிலையாக எண்ண பழகி கொள்ளுங்கள்.
அவ்வாறு எமக்கு என்ன எண்ணமும் தெரியவில்லை, அவனை எவ்வாறு உயர்வில் வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் அவன் நாமத்தை உயிர் மூச்சு போல் சுவாசிப்பது போல் உரைத்து கொண்டே இருங்கள். உரைக்க உரைக்க உள்ளுக்குள் அது உயர்ந்து கொண்டே இருக்கும் அவனுடைய எண்ணம். அவன் எண்ணம் உங்களுக்குள் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெரும் நிலை கொண்ட ஆற்றல் ஊற்றெடுக்கும். அப்பொழுது சிவசபையில் சிவமகா வாழை சித்தனே உயர்தளத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவான். எனவே சிவசபையில் உயர் எண்ணம், உயர்தளம், உயர்நிலை வேண்டுமென்றால் உயர் நூலாகவும் அமர்ந்து ஆசி உரைக்க வேண்டுமென்ற அவா இருந்தால் வாழை சித்தனை மட்டுமே நினைத்திருங்கள், அதுபோதும். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுடைய இகலோக நிலைதனில் இத்தனை காலங்கள் பயணித்து தெய்வ அனுகிரக நிலைகள் கூட உங்களை சபைக்கு அழைத்து வந்திருக்கின்றன என்ற நிலைதனையும் உணர்ந்து கொண்டு சிவசபையில் அக்கணங்களால் எவ்வித உயர்வையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது இருந்த பொழுதும் அக்கணங்களும் உங்களை சிவசபைக்கு அழைத்து வந்தன என்ற நிலை இருக்கின்றன. எனவே அக்கணங்களுக்கு செய்யக்கூடிய நிலைகளை செய்து கொண்டிருங்கள், எவ்வித தவறும் இல்லை என்ற நிலைதனையும் அறிவித்து, ஆனால் அதனை செய்தால் இங்கு உயர்நிலை கிடைத்துவிடும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை மட்டும் வைத்து அதனை செய்ய வேண்டாம் என்ற நிலைதனை யாம் உரைக்கின்றோம். அதனை செய், அதற்கான பலனை அத்தெய்வம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் கொடுக்கும். ஆனால் அதற்காக அது சிவசபையில் வந்து ஆதி இறை நூலின் பெருவடிவ நிலையாக அமர்ந்து ஆசி உரைக்கின்ற அருள் வளத்தை கொடுக்காது என்பதை அறிவித்து கொள்கின்றோம் அனைத்து சீடர்களுக்கும். ஆக சித்தனே, ஏன் இதனை உரைக்கின்றோம் என்று உமக்கு புரிகின்றதா? ஏனென்றால் பலர் இதனை செய்தால் நூல் வளர்ந்துவிடும், அதனை செய்தால் நூல் வளர்ந்துவிடும் என்று பல கோயில்களுக்கும் வளாகங்களுக்கும் சென்று அங்கிருக்கின்ற இறையை, ஏனென்றால் சிவன்தானே, சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு அர்ச்சனையும் ஆராத்திகளும் செய்து பார்ப்போம், வந்துவிடுமே நூல் என்றால் எவ்வாறு வரும்? சிவன் என்பதும் இங்கு வாழைச்சித்தன் தான். இங்கு வாழைச்சித்தன் நாமத்தை ஒரு முறையும் நீர் உரைக்க மாட்டாயாம். அத்தனை பூஜைகளில் கலந்து கொண்டால் மட்டும் நூல் எவ்வாறு வந்துவிடும்? எனவே நூலானது உங்களுக்குள் உயிர் பெற்று உயர்வு பெற்று வர வேண்டும் என்றால் சித்தனை முழுமையாக ஏற்று வலம் வருகின்ற பொழுதே அந்நிலை ஏற்படும் என்ற நிலையை அறிந்து உரைக்கின்றோம். சித்தனை மட்டுமே ஏற்றிருந்தால் சிவசூட்சம நூலுக்கு எவ்வித பயிற்சிகளும் தேவைப்படாது. காலம் வருகின்ற பொழுது அது அற்புதமாய் மூலாதார சக்தியை மேலெழுப்பி நிச்சயமாக நெற்றி போட்டு ஆற்றலை வெளி கொண்டு வந்து அனைவரையும் நெற்றிக்கண் கொண்ட சிவனார் போல் வலம் வரச் செய்யும் வாழை சித்தனின் உயர் வடிவு கொண்ட ஆற்றலினால் என்ற நிலைதனை இவ்வேளையில் இத்தலத்தில் நிலையுதனில் அமர்ந்து பூரியில் அமர்ந்திருக்கின்றவளை இங்கு அமர வைத்து ஆசி உரைக்கின்ற அருள் வளம் கொண்டவன் வாழை சித்தன் என்பதை வானுலகமும் அறிந்திருக்கின்றது. யாம் உரைப்பது வேண்டுமென்றால் ஏதோ சிறுநிலை கொண்ட உரைவது போல் இருக்கலாம். இருந்த பொழுதும் இதில் இருக்கின்ற உண்மை உயர்நிலைதனை உணர்ந்து கொண்டோர் உயர்வாக உயர்ந்து கொண்டிருக்கின்றீர், உயரவும் போகின்றீர் என்ற நிலைதனை அணு அணுவாக யாம் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் சித்தனுடைய உயர் ஆற்றலினால் வருகின்ற அவன் உயிர் ஆற்றலை செலவு செய்து வருகின்ற ஆசிகள் இவ்வாசிகள் என்ற நிலையினால் இவ்வாசிகளை உரைப்பது வேண்டுமென்றால் எம் வார்த்தையாக இருக்கலாம், அதற்கு பயன்படுத்தி கொள்வது சீடனுடைய உடலாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்திற்கும் அடிப்படை மூலாதார ஆற்றல் என்பது வாழை சித்தனிடமிருந்து வருகின்ற அவ்வாற்றலை அவன் செலவு செய்து ஏன் இத்தனை காத மைல்களுக்கு அவன் அருகில் இருந்தால் மிக எளிமையாக வந்துவிடும் ஆற்றல். பின்பு இவ்வளவு தூரத்திற்கு அவன் ஒவ்வொரு நாளும் ஆற்றலை செலுத்தி எம்மையும் எங்கோ அமர்ந்திருப்பவளை இங்கு அழைத்து வந்து அமர வைத்து இங்கிருக்கின்ற இக்களி மாந்தர்களுக்கு அருள் ஆசி வழங்க வைத்து அவர்களை களி நிலைதனில் இருந்து தேற்றி அவர்களை சித்தன் என்ற நிலைதனில் வைப்பதற்கு அவன் நித்தமும் இதுபோன்ற ஆசிகளை உரைக்கின்ற வண்ணமாக நூல்களை மாற்றி கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் நிலை எத்தனை கருணை கொண்டது என்பதை சீடர்களும் இவ்வாசிகளை கேட்கின்ற மாந்தர்களும் புரிந்து கொண்டு உண்மையான உயர்நிலை ஆசானாக இன்று ஒரு உண்மை குருவாக இருக்கின்றான் வாழை சித்தன். இவனை ஏற்று வலம் வருகின்ற பொழுது அற்புதமான வாழ்வு கிடைக்கும் யாவருக்கும். உண்மை குரு இவன் மட்டும்தான் என்று நாங்கள் உரைக்கவில்லை, இவன் உண்மை குரு என்று உரைத்தோம். எனவே சில உண்மை குருக்களை நாங்கள் குறை கூறுவதாக நினைக்க வேண்டாம். அவ்வாறு இருக்கின்ற உண்மை குருக்களும் உண்மை குருக்களே என்ற பொழுதும் இங்கிருக்கின்ற உண்மையான குரு வாழை சித்தன் நம் கண்களில் படுபவன். அங்கு சிலர் கண்களில் சில உண்மையான குரு
கண்ணில் படலாம். இருந்த பொழுதும் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டாலும் வாழை சித்தனையும் மனதார உண்மை குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு நீங்கள் முதலில் ஏற்றுக்கொண்டு குரு உரைத்த உரைகள் எல்லாம் ஒரு புறமாக இருக்கட்டும். இருந்த பொழுதும் இங்கு இக்குரு உரைக்கின்ற உரைகளை கேட்டு அவ்வழியிலும் நடக்க பழகி கொண்டால் அற்புதமான வாழ்வு கிட்டும் என்ற நிலைதனை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கத்தி ஒரு வாள் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளும். அவ்வாளின் ஒரு பக்கத்தை ஒருவனை வைத்து செதுக்க உரைத்து விட்டோம். மறுபுறத்தில் வேறொருவனை வைத்து செதுக்க உரைத்து விட்டோம். இப்பொழுது என்னவாகும்? ஒருபுறம் தேய்த்து அதனை கூர்மையாக்கிய நிலையானது வேறு விதமாக இருக்கும். மறுபுறம் அதனை கூர்மையாக்கிய நிலையும் அதற்கு அவன் பயன்படுத்திய உலோக நிலைகளும் வெவ்வேறாக இருக்கும். இவ்வாறு ஒரு கத்தியை இருபுறங்கள் வெவ்வேறு நிலை கொண்டவர்கள் அதனை பட்டை தீட்டி கொண்டிருந்தால் எவ்வாறு அதன் நிலை சற்று வித்தியாசமாக இருக்குமோ அதற்காக அப்புறத்தில் இருப்பது போல் இப்புறத்தில் இல்லை, இப்புறத்தில் இருப்பது போல் அப்புறத்தில் இல்லை என்று வாதிடுவதில் எவ்வித நிலையும் அல்ல. இவ்வாறு கூறாக்கப்பட்ட இரு நிலை கொண்டவர்களால் கூறாக்கப்பட்ட ஒரு கத்தி நிச்சயமாக சற்று வலுவானதாகத்தான் இருக்கும். எனவே இருபுறங்களும் நற்புறங்களால் நல்நிலை கொண்டவர்களாய் அவை பட்டை தீட்டப்பட்டன என்ற நிலை. அந்நிலையினால் இரு குருமார்களை சிலர் பெறுகின்றீர். உங்கள் வாழ்வில் இதற்கு முன்பு கண்டோர், ஏன் இப்பொழுதும் சிலரை கண்டு கொண்டிருக்கின்றீர். ஆனால் இவற்றை தாண்டி வாழை சித்தனை குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது வாழை சித்தன் வேறு விதமாக உங்களை பட்டை தீட்டி கொண்டிருப்பான். எனவே இரு நிலைகளிலும் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரு நிலைகளையும் கலந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவன் காட்டிய வழி வேறு, இவன் காட்டுகின்ற வழி வேறு. இரு வழியிலும் சென்றால் நிச்சயமாக தேய்ப்பது எத்திசையில் தேய்த்த பொழுதும் எவன் தேய்த்த பொழுதும் கத்தி கூர்மையாகின்ற நிலையாக இருப்பது போல் இரு ஆசான்களும் வெவ்வேறு நிலைதனில் உங்களை அழைத்து சென்றாலும் நிச்சயமாக கத்தி என்று வாள் என்று இருக்கின்ற நீங்கள் நல்வாழ்வு பெற்று உயர்நிலை கொண்ட மாந்தர்களாக உயர்ந்திருப்பீர் என்ற நிலை உண்மை. எனவே இருபுறமும் சரியாக பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லதேல் ஏதேனும் ஒருபுறம் விட்டுவிட்டு மறுபுறத்தில் இருபுறத்தையும் ஒருவரே சரி செய்யுங்கள் என்று செல்வதும் உசிதமே. இருந்த பொழுதும் இத்தனை நாட்கள் ஒருவரை நம்பிவிட்டோம், அவரை விட்டுவிட்டு செல்வதும் மிக சரியாக இருக்காது என்பதால் இரு நிலையும் பயணிக்க முடிந்தால் பயணியுங்கள். இல்லதேல் ஒரு நிலையை விட்டு வேறொரு நிலையோடு உண்மையான குருவென்றால் அவரோடு இணைந்து கொண்டு பயணியுங்கள். அது உண்மையான குரு என்று எவரை நீங்கள் நினைக்கின்றீரோ அது அவரை யாம் உரைக்கின்றோம். ஒன்று வாழை சித்தனாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இருக்கின்ற வேறொருவராக இருக்கலாம். அது எவரென்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லதேல் இருபுறமும் பயணிக்கின்றீர் என்றால் நிச்சயமாக இருபுறமும் பயணிங்கள், தவறில்லை. அற்புதமான வாழும் குருவாக இவ்வையகத்தில் கிடைத்த மகா சித்தனே, மகா புருஷனே, யாவருக்கும் புத்தி கொடுக்கும் நல் புத்தகத்தை கொண்டவனே, உயர்நிலை நாடியாக நாடிக்குள் இருந்து வந்த நாடிதனில் எம்மை நல்நேரத்தில் அமர வைத்து அருள்நிலை ஆசிகளை வழங்குகின்ற அருளாற்றல் கொடுத்து அமர வைத்திருக்கின்றவனே, அமர்ந்த நிலைதலில் ஆற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வடிவதனில் அமர்ந்த பொழுதும் அற்புதமாக அனைத்து ஆற்றல்களையும் எவ்வாறு நீர் கட்டமைத்து கொண்டு இருக்கின்றீர். சூட்சமத்தில் உம்மை பற்றி எமக்கு அனைத்தும் தெரிந்திருக்கின்றது. இயல்பில் உரைக்க நூல்களுக்கு ஆற்றல் போதாது என்பதால் உம்மை பற்றிய உயர்நிலைகளை அவ்வப்பொழுது சற்று சற்று கசிய விடுகின்றோமே தவிர உண்மையான உயர்நிலை நீர் ஓர் அன்பின் வடிவு. அன்பு என்பது என்னவென்பதை கண்டுகொண்டால் அன்பு என்பது இரக்கம் என்ற நிலைதனில் இருந்து வரக்கூடிய நிலை என்பதையும் புரிந்து கொண்டு இரக்கம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாத நிலைதனில் வருகின்றதே அதுதான் உண்மையான அன்பு. ஒருவருக்கு அன்பு காட்டினால் மீண்டும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுபோல் இருக்கக்கூடிய நிலைதனில் இருப்பவன் வாழை சித்தன். அவ்வன்பின் வடிவம்தான் வாழை சித்தன். அவன் உங்களுக்கு செய்வான். அவன் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. உங்களுக்கு அவன் நூலினை கொடுப்பான். ஆனால் அவன் நூலினை கொடுத்ததற்காக உங்களிடமிருந்து இயல்பில் வேண்டுமென்றால் இவ்வாறு நீங்கள் யுகமாற்றத்திற்காக பணி செய்ய வேண்டும், இதனை செய்ய வேண்டும் என்று அவன் உரைக்கலாம். ஆனால் சூட்சமத்தில் உண்மையாக அவன் நூலினை உங்களிடம் கொடுத்தாலும் அவன் உங்களிடமிருந்து எதனையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் உங்கள் மீது கருணை மட்டுமே கொண்டு அவன் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கின்றான்.
அவன் நீங்கள் யுகமாற்றத்திற்கு பயன்படுவீர்களோ அல்லது இதனை வைத்து நீங்கள் உயர்ந்து உங்கள் வாழ்வு வளம் வரையுமோ என்று எவ்வித நிலையையும் நினைத்து உங்களுக்கு அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததெல்லாம் ஆற்றல் கிடைத்தால் அவன் ஆன்மா சிவநிலையை அடைந்துவிடுமே. அதற்கு அறிவு அவனுக்கு கிடைத்துவிடுமே. பின்பு ஞானம் அடைந்தவனாய் முக்தி அடைந்தவனாய் மாறிவிடுவானே. அந்நிலைக்காக மனமிறங்கியே நூலானது பகிரப்படுகின்றது. அந்நிலை கொண்ட நூல்களை அமர்ந்து உரைக்கும் நிலை கொண்ட நூல்களாகவும் அவன் கருணையினால் பகிர்ந்து விடுகின்றான். எனவே பல அமர்ந்து உரைக்கும் நூல்கள் கூட சில காலங்களுக்கு பின்பு சித்தனோடு பயணிக்க முடியாது. அவர்களிடம் நூல் இருக்கும், ஆனால் அந்நூலானது யுகமாற்ற நிலைக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்காது. அது அவர்களுடைய வாழ்வுதனை உயர்ந்து அவர்கள் சிவநிலைதனில் அமர்ந்து இருப்பதற்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அதுவும் வாழைச்சித்தன் அகமகிழ்ந்து கருணை கொண்டு கொடுத்ததே. எனவே அதுபோன்று சித்தன் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி கொடுக்கின்ற அவ்வாதி இறைநூல்களை அற்புதமாக யாவரும் பெற்று நின்று அதன் மூலமாக அகங்கார அகந்தையது உள்ளுக்குள் வராது மட்டும் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆதி இறைநூலை சுமந்து வாழ்நாளில் ஓர் ஆசி கூட சித்தனுக்காக சிவசூட்சம நூலை கொண்ட சிவசபைக்காக உரைக்கும் நிலைதனில் நீங்கள் பெருநூலாக மாறிய பின்பு உரைக்கும் நிலைதனில் ஒரு நாள் கூட அமரவில்லை என்றாலும் சித்தன் எவரும் உங்கள் மேல் கோபம் கொள்வதோ உங்களை இழிவாக நினைப்பதோ கிடையாது என்ற நிலைதனையும் அறிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் தற்சமயம் அது இல்லை, ஆனால் வருங்காலங்களில் அது போன்ற நிலைகள் உண்டு. ஒரு சீடனுக்கு நூலினை பகிர்ந்து விடுவோம் சித்தா, ஆனால் அச்சீடன் அமர்ந்து உரைக்கும் அளவிற்கு அவன் நூல் பெருநூலாகத்தான் இருக்கும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்நூல் அவனுக்கும் பக்குவம் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அவனுடைய இகலோக வாழ்வியல் நிலையானது அவன் எவ்வித உயர்நிலை கொண்ட ஆசனங்களிலும் சற்சங்கங்களிலும் பிற கணங்களோடு அமர்ந்து ஆசி உரைக்கும் நிலை அவன் வாழ்நாளில் அவனுக்கு கிட்டவே செய்யாது என்ற நிலைதனில் அவன் இருப்பான். இருந்த பொழுதும் அவனுக்குள் பெருநூலாக இருக்கும். அவனுக்கு அங்கு இருந்து வழிநடத்திய நூல்தாங்கிய சீடனுக்குள் இருக்கின்ற வாழைச்சித்தன் அகத்தியன் உட்பட பல்வேறு கணங்கள் அவனை ஆட்கொள்ளப் போகின்ற கணமும் அவனிடம் இருந்து அவ்வப்பொழுது ஒரு ஆசிகளையோ இரு ஆசிகளையோ பெற்று அவனை சில நாட்களுக்கு சில வருடங்களுக்கு வழிநடத்தும். இருந்த பொழுதும் அவனால் எவ்வித மேடைகளிலும் அமர்ந்து ஆசி உரைக்க முடியாது. ஆனால் அதற்கான ஆற்றல் அவனிடம் இருந்தும் அவனுக்கு அவ்விதி இருக்காது. ஆனால் எதற்கு இது போன்றவனுக்கு நூலினை பகிர்ந்தால் அவனுடைய குணாதிசய நிலை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிலை, அவன் சிவநிலையை அடைய வேண்டும் என்ற நிலைக்காக அவனுக்கு அது கொடுக்கப்படுகின்றது. அவன் இதனை செய்யவில்லை என்றாலும் தவ தியானம் என்ற நிலைதனில் உயர்ந்து பேராற்றலை பெற்று அவன் செய்கின்ற அவ்வாற்றல் ஆதி இறைநூல் மூலமாக அவன் அருகில் அமர்ந்திருக்கின்ற தலத்திற்கு பகிரப்படும் என்ற நிலை இருக்கின்றது. இதுபோன்ற வேறொரு நிலை கருதி சிலருக்கு நூலினை கொடுப்போம். அதனால் நூலினை பெற்றோர்கள் நூலினை கொடுத்தது வாழைச்சித்தன் என்ற நிலைக்காக வாழைச்சித்தனுக்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவன் அருகிலேயே இருந்து பணி செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு நூல் கொடுக்கும் அவர்கள் மீண்டும் அவர்களை காணக்கூட இயலாது. ஆனால் அவர்கள் செய்கின்ற தவத்திலிருந்து வருகின்ற ஆற்றலை நூலானது கிரகித்து அதனை எங்கு தேவையானவர் இருக்கின்றாரோ அங்கு அதனை அது அனுப்பிவிடும் என்ற நிலை இருக்கின்றது. எனவே நூலினை பெற்றுவிட்டோம், அதனால் யாம் இதுபோன்று கடினமான சித்தனோடு பயணம் செய்து எம் வாழ்வை நடத்த வேண்டுமோ என்று நினைக்க வேண்டாம். சிலருக்கு இதுபோன்று மிக எளிய நிலை வாழ்வும் உண்டு. அவர்களுக்கு அமர்ந்து உரைக்கும் ஆற்றல் கொண்ட நூலாக இருந்த பொழுதும் அமர்ந்து உரைக்கின்ற விதி அவர்களுக்கு இருக்காது. ஆனால் அவர்கள் செய்கின்ற ஆற்றலை மட்டும் சிவசபை பயன்படுத்தி கொள்ளும் தவ ஆற்றலை. எனவே இதுபோன்ற நிலைதலினும் ஆதி இறைநூல்கள் பகிரப்படும் வருங்காலங்களில். தற்சமயம் அது இல்லை, இருந்த பொழுதும் தற்சமயம் இருக்கின்றவர்கள் அவ்வப்பொழுது சபை வர முடியாத நிலைதனில் அமர்ந்த பொழுதும் உங்கள் நிலை சிவசபையினுடைய சித்த நிலையோடு இணைந்திருக்க வேண்டும், சித்தனோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற சிந்தை தெளிவோடு நீங்கள் வலம் வருவீர்கள் எத்தலத்தில் இருந்த பொழுதும் என்றால் நிச்சயமாக
நீங்களும் சிவசபைக்கு நற்பணி செய்கின்ற மாந்தர்களே, அமர்ந்து உரைக்கும் நூலாக இருந்தபொழுதும் அமர்ந்து உரைக்கின்ற அளவிற்கு பெரும் நிலை கொண்ட சற்சங்கங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, நீங்கள் வர முடியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு தேவையான புண்ணியமும் ஆற்றலும் சிவசூட்சம நூல் உங்களை வழிகாட்டுவதும் சிறப்பாகவே இருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்து உரைப்பதில் யாம் ஆனந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். காலம் வருகின்ற பொழுது அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு நிலைகளில் உயர்ந்து கொண்டு உயர்வாழ்வும் பெற்று நல் உயிர் நிலைதனில் சித்தனை உயிரோடு உயிராக இணைந்த பொழுது நீங்களும் வாழை சித்தனாக இருக்கின்றீர், நீரே வாழை சித்தன் என்பதை உணரும் அளவிற்கு உங்கள் தவ ஆற்றல் உயரும். அதற்கான காலங்கள் வரும். எனவே பொறுமையாக சித்தனோடு பயணித்து நில்லுங்கள் என்ற நிலையை மட்டும் சித்தனே அதிகாலை வேளைதனில் வாழ்த்து நிலையாக வந்தவள் பெருநிலை கொண்டவற்றை உரைத்திருக்கின்றோம். பொறுமை நிலை கொண்டு கேட்டோர் யாவருக்கும் நல்லாசிகளையும் வழங்கி நின்று காலம் வருகின்ற பொழுது எந்தளத்தின் அருகாமையில் பூரி என அழைக்கப்படுகின்ற ஜெகநாதன் கோயில் அவன் இருக்கின்றான். அவன் கோயில் கொண்ட தலத்தின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம். விமலா தேவி என அழைக்கப்படுகின்ற யாம். எனவே எம்தளத்தின் அருகாமையில் யாம் வந்து ஆசி உரைத்தோம். அதுவும் இத்தமிழ் அருந்தமிழ் அருமுருகனின் மொழிதனில் ஆற்றலாய் வெகுநேரம் அயராது அமர்ந்து ஆசி உரைத்து கொண்டிருந்தோம் என்ற நிலையெல்லாம் அன்று அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும். சித்தா எம்மை அத்தலத்தில் நாடி வந்து வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தாயே பேச மாட்டாயா, காக்க மாட்டாயா என்று அவர்களை காத்து கொண்டுதான் இருக்கின்றோம். பேசுவதை தான் அவர்களால் கேட்க முடியவில்லை. ஆனால் இன்று யாம் இம்மொழியில் பேசுவதை கேட்ட மாந்தர்கள் நல்மாந்தர்களாகவே உயர்ந்திருப்பார்கள். அவர் எத்தனை கொடும் கர்ம வினைகளுக்குள் அமர்ந்தவர்களாக இருந்த பொழுதும் தேவியின் வார்த்தையை கேட்டவர்கள் நிச்சயமாக தெளிவு பெற்று தெளிவான வாழ்வுதனை வாழ்வார்கள். அவர்களுடைய இகலோக நிலைதனில் எத்தனை இடருநல்கள் இருந்த பொழுதும் அவையாவும் அவரவருடைய கர்ம வினையினால் வந்தவையே இருந்த பொழுதும் வாழை சித்தனை நாடி பெரும் புண்ணியத்தை செய்துவிட்டீர். எனவே உங்களுடைய கர்ம வினை இப்பொழுது சிவசபைக்கு வந்த நிலையினால் அது அவ்வாறு தான் இருக்கும். ஆனால் சிவசபையில் பயணித்த நிலையினால் சிவசபையில் 1 வருடம் 2 வருடம் பயணிக்கின்றீர், 3 வருடங்கள் பயணித்தோதும் இருக்கின்றீர். அவ்வாறு இருக்கின்ற மாந்தர்களுக்கு ஏன் பல வருடங்கள் பயணித்த மாந்தர்களும் இருக்கின்றீர். பயணித்து விட்டு மீண்டும் பயணித்து கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் இருக்கின்றீர். இவர்கள் யாவருக்கும் நிச்சயமான உயர் வாழ்வு கிட்டும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. காரணம் ஏதென்றால் நீங்கள் பயணித்தீர், அப்பொழுது நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றீர். ஆனால் உங்களுடைய வினை தடுத்து கொண்டிருக்கின்றது. அவ்வினையை தடுக்கின்ற அளவிற்கு சித்தனிடமிருந்து நீங்கள் புண்ணியத்தை பெற்ற பின்பு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மாற்றம் கிட்டும். ஆனால் அதுக்கு ஏன் இத்தனை நாட்கள் என்றால் அது உங்களுடைய ஈர்ப்பு தன்மையை பொறுத்து மாறுபடுகின்றது. தவமிருங்கள் என்று உரைக்கின்றோம். எத்தனை நபர்களப்பா தவம் இருக்கின்றீர்? தம் கணவனுக்கு உடல் சரியில்லை, தம் மனைவிக்கு சரியில்லை, தம் குழந்தைக்கு சரியில்லை என்றால் உடல் சரியில்லை, செல்வ நிலை இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று உரைக்கின்றீர். அடே பிரம்ம முகூர்த்த தவம் மேற்கொள்ளுங்கள், அனைத்தும் சரியாகும் என்றார். எத்தனை நபர்கள் இருக்கின்றீர்? தவமிருங்கள். தவம் இருக்கின்ற பொழுது சித்தனிடமிருந்து விரைவான ஆற்றல் உங்களால் கிரகிக்கப்படும். அவ்வாறு ஆற்றல் கிரகிக்கப்படுகின்ற பொழுது வினையானது அகற்றி வைக்கப்படும். அது உங்களுக்குள் தான் இருக்கும். ஆனால் அது உங்களை ஒன்றும் செய்யாத அளவிற்கு புண்ணியம் பெருகிவிடும் என்ற நிலை இருக்கும். எனவே அருள் நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டுமென்றால் பிரம்ம முகூர்த்த வேளையில் சித்தனை நினைத்து தவம் இருங்கள். சித்தனே சீடனின் நிலை வெகு நேரம் உரைத்த நிலையினால் அதீதம் தாண்டிய ஆற்றல் வெளி செல்கின்ற நிலையினால் பெரும் பாரமாக இருக்கும் நிலையை சீடன் உணர்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே யாம் உரைத்த நிலை போதுமென்று செல்கின்றோம். ஓம் அதிஷாய நமः. ஓம் சிவமதா மாலை சித்த திருவடி.